Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji Tech Tamil சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நான் வந்து புதுசா வந்து ஒரு டேப்லெட் ஒன்னு வாங்கி இருக்கேன். காமிக்கிறேன். இதுதான் இதை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ரிவ்யூ அப்படின்னு சொல்லும்போது நிறைய டெக்னாலஜி சேனலில் போடுறது மாதிரி நான் ரொம்ப டீப்பாக அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து சொல்லலை. நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர், ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு இந்த டேப்லெட் ஏதாவது வகையில் யூஸ் ஆகுமா அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா அதுக்கு தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். கூடவே வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன் அவங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ மேக் பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான். இதில் வந்து நான் அன்பாக்சிங், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர் இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து அது போடுறதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணி அதை அதில் காமிச்சிருக்கேன், அந்த கிளிப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இதை பற்றின அந்த சின்ன மோட்டிவேஷனல் ப்ளஸ் வந்து அந்த குட்டி ரிவ்யூ வந்து இப்போ ஃபஸ்ட் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் S8 டேப் நான் வந்து வாங்கியிருக்கக்கூடியது. மோட்டிவேஷன் விஷயம் அப்படின்னா என்ன, அது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஒரு யூடியூபர் அப்படின்னா எடுத்த உடனே நிறைய பொருளெல்லாம் வாங்கக்கூடாது, ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ போட்டு அதில் சம்பாதிச்சு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் நான் எப்போ ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த டேப்புமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நான் யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டு சம்பாதிச்ச பணத்தில் வாங்கின டேப் தான் இது வந்து. அதுக்காக வந்து எடுத்த உடனே அந்த ரெடி கேஷ் அவ்வளோ கொடுத்து என்னால் வந்து வாங்க முடியல. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னா, என் ஹஸ்பண்டோட கிரெடிட் கார்டில் ஹஸ்பண்ட்ட சொல்லி அவங்க தான் ஆர்டர் போட்டெல்லாம் கொடுத்தாங்க, வாங்கினேன். வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பணத்தை வந்து நான் வந்து எனக்கு பேமெண்ட் வந்து வரும்போது ஆல்ரெடி கொஞ்சம் காசு வச்சுருந்தேன், பேமெண்ட் வந்ததில் திரும்ப அதுக்கப்புறம் பேமெண்ட் வரும்போது ரெண்டும் சேர்த்து கொடுத்து டேப்லெட்டை வந்து வாங்கிட்டேன். ஸோ அதுக்கு தான் ஒரு மோட்டிவேஷன். இதில் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு டவுட் இருக்குது இன்னுமே, யூடியூப்பில் நம்ம வீடியோ போட்டால் நம்மளுக்கு காசு கிடைக்குமா, அந்த மாதிரிலாம் டவுட் இருக்குது. ஸோ வந்து டவுட்டே வேண்டாம், உங்களுக்கு மானிட்டைசேஷன் எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு பணம் வரும். நான் வந்து சம்பாதிக்கிறது ஒரு சின்ன அமௌண்ட் தான் நான் வந்து யூடியூப்ல வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறது, நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறதெல்லாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சேனல்ஸ்லாம் லேக்ஸ்லாம் சம்பாதிக்கிற சேனல்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. ஸோ வந்து கவலையே படாமல் தாராளமாக நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், வீடியோ போடலாம், பணம் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு யூடியூபுக்கு தேவையான பொருளெல்லாம் நீங்கள் அதுலேருந்தே வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் கூட நீங்கள் அந்த காசில் வந்து வாங்க முடியும். ஸோ அந்த ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இது வந்து என்ன டேப்னு சொல்லிட்டேன்னா கரெக்டாக ஞாபகம் இல்லை, சாம்சங் S8 டேப். இது வந்து பொதுவாகவே நான் வந்து மொபைல் ஃபோன் கூட எல்லாம் சாம்சங்கில் தான் வச்சுருப்பேன், எனக்கு அதே பழகிடுச்சு, அதனால நான் வேறு எதுலேயும் வாங்கலை. அதே மாதிரி இது வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு டேப்லெட் தான். நிறைய இதில் நான் ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கினேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சேனல் எல்லாம் பார்க்கும்போது நான் எதிர்பார்த்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அதில் இல்லை. அப்புறம் நிறைய ஃபாரின் சேனல்ஸ் எல்லாம் வந்து பார்த்து அதில் கொஸ்டின் நான் கேட்டு அந்த ஆன்சர் கிடச்சதுக்கப்புறம் தான் இந்த டேப்லெட்டை வாங்கியிருக்கேன். எனக்கு கன்ஃபியூஷன் நிறைய இருந்துச்சு, இது வாங்கலாமா, இல்லை S7ல் FE அந்த மாதிரி ஃபேன் எடிஷன் வந்து இருக்குது, அது வாங்கலாமா, இல்லை S7+ வந்து வாங்கலாமா, இல்லை S9ல் வாங்கலாமா, அந்த மாதிரி ஓவரால் ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சு. எதுக்காகனா எனக்கு டேப்லெட் வந்து என்ன தேவைன்னா வீடியோ எடிட் வந்து பண்ணுறதுக்கு. எனக்கு ஆல்ரெடி வந்து லேப்டாப் நம்ம வாங்கியிருக்கோம், நான் அது கூட வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணுறது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. நிறைய பேருக்கு அது பிடிக்கும், ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னமோ அது கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் மொபைலே எடிட் பண்ணி பண்ணதுனால எனக்கு வந்து இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும், டேப்லெட் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம இமேஜ் அதெல்லாம் வந்து எடிட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் எந்த அளவு கிளியராக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியாது. டேப்லெட் அப்படின்னா கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும், அப்போ நமக்கு ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஃபாரின் யூடியூப்ஸ் அவங்களுக்கு அந்த கொஸ்டினை கேட்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு சில பேர் அதில் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க, இந்த டேப் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நான் என்ன பர்பஸ்க்காக இது மெயினாக வாங்கினேன்னா வீடியோ எடிட்டிங் பர்பஸ் தான். ஸோ வந்து நான் இதில் வீடியோ எடிட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக எடிட் ஆகுது. ஆனால் என்ன ஒரு சின்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபோனில் எல்லாம் எடிட் பண்ணும்போது ஃபோன் வந்து கொஞ்சம் கூட சூடே ஆகாது வீடியோ எடிட் பண்ணும்போது. ஆனால் இந்த டேப்லெட்டில் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது நான் நோட் பண்ணது என்னன்னா, லைட்டாக வந்து அந்த டேப்லெட் வந்து கொஞ்சம் சூடாகுது, அதையும் சொல்லிடுறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டில் எக்ஸ்போர்ட் ஆகுறதுல அதுலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, சூப்பராக நல்லா வந்து எடிட் ஆகுது வீடியோ எடிட்டிங். ஸோ அதுக்காக நான் மெயினாக வாங்கினேன். சில ஃப்ரெண்ட்ஸ் வேறு கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டேப்லெட்டில் வந்து நம்ம வந்து போயா மைக், நான் இப்போ இந்த இதில் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள், இதை வந்து நம்ம இதில் கொடுத்து வாய்ஸ் ஓவர் வந்து பண்ண முடியாது. சில பேர் போட்டிருக்காங்க வீடியோஸ், அதாவது அதுக்குன்னு தனியாக ஒரு கனெக்டர் மாதிரி சம்திங் அதில் வச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு அது தெரியாது எந்த அளவு யூஸ் பண்ணலான்னு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இதில் இருக்கக்கூடிய மைக்கே தாராளம் போதும். அது வந்து சூப்பராக நல்ல குவாலிட்டியில் நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக ரெக்கார்ட் ஆகுது. நான் வந்து நிறைய வீடியோஸ் அதில் போட்டுட்டேன் ஆல்ரெடி. நான் முன்னாடி வாங்கின உடனே நம்ம வீடியோ போடலை, இன்றைக்கி தான் போடுறேன். ஸோ வந்து அந்த மாதிரி இந்த மைக் நம்ம யூஸ் பண்ண முடியாது, போயா மைக்கெல்லாம் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது இப்படி. நான் என்ன பண்ணுறேன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது வந்து டைரெக்டாக இதில் இருக்கக்கூடிய அந்த இன்பில்ட் மைக்லேயே நான் வந்து பேசுகிறேன், சூப்பராக வந்து ரெக்கார்ட் ஆகுது, அப்படி தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். மற்றபடி வீடியோ எடிட்டிங் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா சில பேர் கேட்பீங்கல்ல, அதுக்காக தான்
கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கேமிங் பர்பஸ் எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து கேம் எதுவுமே விளையாடலை. அப்புறம் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நான் வந்து அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒன்லி வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் வந்து இந்த டேப்லெட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் அதில் எடிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த எஸ் பென் இது வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே நம்ம வந்து இப்படி வச்சுட்டோன்னா அதிலே அது வந்து சார்ஜ் ஆயிரும். ஸோ தனியாக செல் போடணும் அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறது கூட நீங்கள் வந்து இதை எடுக்கலாம். இதிலே வந்து ஒரு சில ஆப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சம்திங் பென் ஏதோ ஒரு மறந்துட்டேன். அந்த ஆப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதுறது, ஏதாவது ட்ரா பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூட நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கண்டென்ட் கிரியேட்டருக்கு தேவையான விஷயத்தை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ, முக்கியமாக அதோட ப்ரைஸ் எல்லாம் சொல்லதுக்கு மறந்துட்டேன். இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் நான் வந்து வாங்கினேன். இப்போ எல்லாம் பார்க்கும்போது அதில் வந்து 56,000 56,000 போட்டிருக்காங்க. நான் வாங்கும்போது 51,000 சம்திங் இருந்துச்சு. அதுலேயும் கிரெடிட் கார்டு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. 6,000 கிட்ட ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு 46,000க்கு பக்கத்தில் வந்தது இதோட இந்த டேபோட ப்ரைஸு. ஆனால் இப்போ பார்க்கும்போது 56 கொடுத்துருக்காங்க, 56,000 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த டைம் ஒரு ஆஃபரில் இருந்த ஒரு டைமில் தான் நான் வந்து வாங்கினேன் இந்த டேப்லெட்டோட லிங்க். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர் இருக்குது பாருங்கள், இதுவுமே நான் வந்து ப்ரைஸ்லாம் அதிகமாக வாங்கலை. எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதாவது நான் இப்போ உங்களுக்கு இதிலே காமிக்கிறேன் பாருங்கள். ஒன் செகண்ட். இப்படி பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு அப்படி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம், அந்த எடிட் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஸோ எனக்கு இந்த கவரே ஓகேவாக இருந்துச்சு. சில பேர்லாம் வந்து அந்த கீபோர்டெல்லாம் இருக்கிறது மாதிரி அப்படி வாங்கினாங்க. எனக்கு ஆக்சுவலி கீபோர்டு யூஸ் பண்ணவே பிடிக்காது. அதனால தான் நான் லேப்டாப்பை யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அது எனக்கு டச்லேயே அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் பிடிக்கும். அதனால தான் மெயினாக வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கவர் கூட எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் சரி, எடுத்துகிட்டு போகிறதுக்கும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. விலை வேறு இது வந்து கம்மியாக இருந்துச்சு இந்த இதெல்லாமே. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து இதோட அன்பாக்சிங் கிளிப் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம். நம்மளுடைய கேலக்ஸி டேப்லெட் செட் இப்படி தான் கவர் கொடுத்துருக்காங்க. ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு 66,999 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது உள்ளாடி அப்படிங்கிறத வெளியே வந்து போட்டிருக்காங்க. டேப்லெட்டு, டேட்டா கேபிள், எஜெக்ஷன் பின்னு, எஸ் பின்னு, அப்புறம் யூசர் மேனுவல் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த டேட் எல்லாம் போட்டிருக்காங்க, எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாதெல்லாம். இதை வந்து நம்ம வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் கரெக்டாக ஒட்டியிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து சிசர் வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. அப்புறமா ஒரு கத்தி வச்சு அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டேப்லெட் வந்து வச்சுருக்காங்க. இன்னொரு கவரில் தான் அதை வந்து வச்சுருக்காங்க. இதை நம்ம எடுத்து அந்த சைடு வச்சுட்டு வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து அந்த எஸ் பென் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளாக் கலரில் வந்துருக்கு, நல்லா இருந்துச்சு இது வந்து. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சி டைப் அது தான். சார்ஜர் வந்து இருக்காது. சார்ஜர் நம்மளுடைய ஃபோனோடைய சார்ஜர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் எஜெக்ஷன் பின்னு, அதை யூசர் மேனுவல் அதெல்லாம் கவரில் என்னென்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அந்த கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு டேப்லெட் எடுத்து பார்க்க வேண்டியதான். எடுத்துப்போம். அவ்வளோதான். டாயிங் டேப்லெட் வந்துடுச்சு. நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அந்த பாட்டிலெலாம் தெரியுது. சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துல இருக்கிறது மாதிரி தான். வால்யூம் பட்டன், பவர் பட்டன், அப்புறம் வந்து ஸ்பீக்கர், போர்ட்டு, இதெல்லாம் எல்லாமே வந்து இருக்குது. அப்புறமா நான் வந்து சும்மா எழுதி பார்த்தேன். இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த எஸ் பென்னை வைக்கக்கூடிய இடம் அதில் வச்சு சார்ஜ் ஆயிரும். நம்ம வந்து இப்போ ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து நமக்கு தேவையான ஆப் அதெல்லாம் நம்ம வந்து வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் நம்ம வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் எழுதலாம். நான் வந்து எனக்கு அது ஃபஸ்ட் டைம் எழுதி பார்த்தது. ஸோ வந்து எப்படி எழுதணுன்னே தெரில. நான் வந்து அம்மா அப்படின்னு மட்டும் தான் எழுதினேன், வேறு எதுவும் எழுதலை. ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். பட் எனக்கு இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் வச்சு நான் யூஸ் பண்ணுறத விட கை வச்சு எனக்கு வந்து அந்த ஆப் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது தான் எனக்கு வந்து பிடிக்கும். பட் நல்லாவே இது வந்து ஒர்க் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.